இந்த தேர்தலில் ஒரு பெரிய அரசியல்வாதிகளோ இல்ல பெரிய தலைவர்களோ முக்கியமான ஒரு அரசியல் பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியல. போன தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட எண்ணோட்டத்துக்கு ஏற்றார் போல இருக்காரு. இது பாஜக ஆட்சி, இது தூக்கி எறியணுன்ற மாதிரி அவர் ஒரு உக்கிரமா பிரச்சாரம் பண்ணார். இந்த தேர்தலில் அது மாதிரி ஒரு பெரிய பேட்டியும் ஒரு பெரிய பிரச்சாரமே யாருமே பண்ண முடியல. போன தேர்தலில் என்ன சொன்னீங்களோ அதே தான் இந்த தேர்தலில் சொல்ல வேண்டியதா இருக்கு. விஜய் அவர்களோட வருகையினால என்ன ஆகிப்போச்சுன்னா பூராவே சினிமா கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு. அரசியலே பாட்டு போடுறது, டான்ஸு, அப்புறம் அந்த டிக்டாக் மோகம், ரீல்ஸு, கரூர் சம்பவம், ஒரு நடிகர் விவாகத்தில் ஒரு கட்சி தலைவர் விவாகரத்து நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாது இல்லை, ஆனால் அதிகமாக பேசப்பட்டது. இதில் மக்கள் பிரச்சனை கொஞ்சம் குறைவாக பேசப்பட்டதோ இல்லை அரசியல் அந்த புள்ளிகளோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வராமல் போச்சு. ஒரு சில கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விஜய் போன்றவர்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாங்க. கடினமான கேள்வி ஒருத்தர் கேட்டுருவாருன்னா ஆட்சியிலையோ இல்லை எதிர்கட்சியிலையோ இல்லை முக்கியமாக இருக்காங்களே அவங்க பேட்டியை கொடுக்கறது கிடையாது. இந்த பாட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் போட்டு இது பத்திரிகை தர்மம் அல்ல. விஜய சொல்லுவாங்க பத்திரிகையாளரை சந்திக்கலன்னு. இது வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரு நல்ல அரசியல் பேட்டி கூட யாருமே பார்க்கல. விஜய் அரசியல்வாதியே கிடையாது. பொலிட்டிக்கல் மென்டர் யாருன்னா இருக்காங்களா அவருக்கு? இவர் யாரை பார்த்து அரசியல் கற்றுக்கிட்டார்? 4 படம் 5 படம் பின்னாடி வச்சுட்டா நீங்க தான் எங்க ஆயா வேலுநாச்சியாரோட வாரிசா? இந்த முகத்துக்கு தான் ஓட்டுனீங்கல்ல, அந்த முகம் ஏன் 214 தொகுதி போல? எவ்வளவு வேலை பண்ணிருக்காரு பாருங்க விஜய். பிடிச்ச சட்டை என்ன, உங்களுக்கு பிடிச்ச சட்னி என்ன, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதானே நகர்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்டை என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, நீங்க வாக்கிங் எப்போ போவீங்க அப்படின்னு காலைல வாக்கிங் போற மாதிரி பேட்டி. எப்படி உங்களால இப்படி முளைக்க முடியுது, எப்படி உங்களால இப்படி கொள்ளையடிக்க முடியுதுன்னு கேட்கணும் கேள்வி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும், பேட்டினா பேட்டியா எடுக்கணும். ஒரு அரசியல்வாதியை குசிப்படுத்துறதுக்கெல்லாம் போய் கேள்வி கேட்க கூடாது. பியூர் ஜேர்னலிசமே இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா? இந்த தேர்தலில் ஒரு பெரிய அரசியல்வாதிகளோ இல்லை பெரிய தலைவர்களோ முக்கியமான ஒரு அரசியல் பேட்டி கொடுத்த மாதிரியே தெரியலையே. அதாவதுங்க, இங்கே என்ன பிரச்சனைனா பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு சில நெருக்கடி அதிமுக. உங்களுக்கு முக்கியமான பேட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு அரசியலை புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம், இல்லை ஒரு பெரிய ஆளுமையை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயம். இப்போது அம்மையார் ஜெயலலிதா மோடியா லேடியான்ற மாதிரி ஒரு தேர்தலில் கேட்டு அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதா இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்ப அரசியல் பண்ணுறாருன்ற மாதிரி பேசுவாங்க. அதேமாதிரி போன தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அவங்களோட எண்ணோட்டத்துக்கு ஏற்றார் போல இருக்கார். இது பாஜக ஆட்சி, இது தூக்கி எறியணுன்ற மாதிரி அவர் ஒரு உக்கிரமாக பிரச்சாரம் பண்ணார். அப்போ போன தேர்தலில் அது பேசு பொருளாக எடுபட்டுச்சு. இப்போ இந்த தேர்தலில் அது மாதிரி ஒரு பெரிய பேட்டியும் ஒரு பெரிய பிரச்சாரமே யாருமே பண்ண முடியல. பழைய விஷயத்துக்கு தான் போகிறாங்க. பழைய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக வந்துவிடும், பாஜக வெயிட்டிங்க, அதிமுக ஆட்சின்னா அது பாஜக. இது சொல்லியே போன வாட்டி 4 எம்எல்ஏ ஜெயித்தாங்க பாஜகவில். 75 சீட்டு என்டிஏ அப்போ அதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. ஓட்டு விகிதாச்சாரம் என்றது 3-4% தான். அதே மாதிரி அதே சிலபஸ் தான் இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அதே விஷயங்கள். இவரும் என்ன பண்ணுறாரு, போன வாட்டி என்ன சொன்னார், ஒரு குடும்ப ஆட்சிக்கிட்ட கொடுத்துடாதீங்க, குடும்ப அரசியல் பண்ணுவாங்க. கனிமொழி, அப்புறம் இப்போது சபரீசன் வேறு அரசியல் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு, அழகிரி இப்படி இருக்கிறாரு, அப்புறம் அங்கங்கே துறை ரீதியாக இருக்கிற அமைச்சர்கள் அவர்கள் மகன்கள் எல்லாம் அங்கங்கே குறுநிலம் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு, கஞ்சா பிரச்சனை, சொத்து வரி, தண்ணி வரி. இந்த சொத்து வரி தண்ணி வரிலாம் புதுசு, கஞ்சா பிரச்சனை இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்புள்ளான விஷயம். ஆனால் அந்த முன்னாடி இருந்த சிலபஸ்லாம் பழசு. இப்போது இதில் என்ன ஆகி போச்சுன்னா, திமுகவுக்கு அந்த சிலபஸ் இருக்குல்ல, அதை ரிவைஸ் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்தால் அப்போ மின்வெட்டு கட்டணம் அதிகமாக இருக்குது, பஸ்ஸு சரியாக இயங்கலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு, காவல்துறை ஏன் லாக்அப் டெத் மரணம் பண்ணிச்சுன்னு இந்த அட்வான்டேஜ் எல்லாம் முன்னாடி திமுகவுக்கு இருந்தது. இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, அந்த அட்வான்டேஜ் எல்லாம் அதிமுகவுக்கு வருது. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுகவுக்கு அந்த பேசு பொருள் என்பது அதிகமாகுது. ஆனால் அதை தாண்டி ஒரு மிக வலிமையான ஒரு பேட்டி, மிக பெரிய விஷயத்தை புரட்டி போட முடியல அதிமுகவால். திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, சொன்னதையே தான் திருப்பி சொல்கிறீங்க. போன தேர்தலில் என்ன சொன்னீங்களோ அதையே தான் இந்த தேர்தலில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, அது பெருசாக பேசு பொருளாக வரலை.
அதனால தான் இப்போது அதாவது பொங்கலுக்கும் காசு போட்டு 5000 ரூபா பணமும் போட்டு அதுக்கப்புறமா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. அதுதான் காட்டுது. அப்போது இவ்வளோ கட்சி வேறு கூட்டணி. இப்போ ஒரு ஆட்சியில் இருந்துட்டு நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துட்டு 200 தொகுதியில் திமுக, மிச்சம் 34 தொகுதியில் மற்ற கட்சி. காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வராகட்டி போட்டோம், இல்லை எதுக்கு டிஎம்டிக்கு 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான இடத்துக்கு திமுகவால் போக முடியல. அம்மையார் ஜெயலலிதா ஒரு வாட்டி அது முயற்சி பண்ணி பார்த்து அதில் வெற்றி பெற்றார். ஆனால் தலைவர் ஸ்டாலின் அவர்களால், அந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களால் அதை பண்ண முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். இப்போ ஒருவேளை திமுக 234 தொகுதியில் நான் உதயசூரியன் நினச்சி போடுறேன், ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களாம் சீட்டே கிடையாது, நீங்களாம் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருங்க, உங்கள் வேட்பாளர் சாய்ஸ் யார் சொல்லுங்கள், நான் போடுறேன், அவ்வளோதான் அப்படின்னு ஏதோ ஒரு வியூகம் எடுத்திருந்தாருன்னா அது ஒரு பேசு பொருளாக இருக்கும். இந்த விஷயங்களுக்கு நடுவில் விஜய் அவர்களோட வருகையினால் என்ன ஆகிப்போச்சுன்னா, பூராவே வந்து சினிமா கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு. அரசியலே பாட்டு போடுறது, டான்ஸு, அப்புறம் அந்த டிக்டாக்கு மோகம், ரீல்ஸு, அப்புறம் கரூர் சம்பவம், அப்புறம் அவரோட விவாகரத்து பிரச்சனை. இப்போ ஒரு நடிகர் விவாகரத்தில் ஒரு கட்சி தலைவர் விவாகரத்து நாட்டோட பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையாக அது இல்லை, ஆனால் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காரு, அப்பா அம்மாவை பார்க்குறதில்ல. அவர் அப்பா அம்மாவை பார்க்குறாரா பார்க்கலையா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு குரூப், அப்பா அம்மாவே பார்க்கல நீ எப்படி எங்களை பார்ப்போன்னு இன்னொரு குரூப்பு. இதில் மக்கள் பிரச்சனை கொஞ்சம் குறைவாக பேசப்பட்டதோ இல்லை அரசியல் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லிலோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வராமல் போயிடுச்சு. இந்த காரணங்களால் தான் அது அந்த ஒரு பெரிய பேசுபொருளோ இல்லை ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டோ இந்த தேர்தலில் வரணும். ஏன்னா இப்போ பிடிச்ச சட்டை என்ன, உங்களுக்கு பிடிச்ச சட்னி என்ன, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, இந்த மாதிரியெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தானே நகர்றாங்க. ஒரு பெய்டு இன்டர்வியூவாக மாறிடுச்சா இப்போ இருக்கிற இந்த கல சூழ்நிலை எல்லாமே? ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும், இது வந்து எப்படின்னா, எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் எங்கள் ஐயா ஆர் பகவான் சிங். ஒரு பேட்டியெல்லாம் இப்போ நீங்கள் கையில் கொஸ்டினர் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய பேட்டியெல்லாம் எடுக்கிறது அப்படின்னா கொஸ்டினரை வந்து சீஃப் ஆஃப் பியூரோ கிட்டே எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர்கிட்டே காட்டுவோம். அது பார்க்கும்போது என்ன கேள்வி இது, இல்லை சார் கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னத்துக்கு எதுக்கு போகிற நீ, பேட்டினா பேட்டியாக எடுக்கணும், ஒரு அரசியல்வாதியை குசிப்படுத்துறதுக்கெல்லாம் போய் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எல்லா மேயர் ஜெயலலிதா கிட்டே உங்கள் மேலே சொத்து குவிப்பு இருக்குங்கன்னு கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். இன்றைக்கி இருக்கிறவங்க யாருன்னா ஒரு அமைச்சர்கிட்ட அப்படி கேட்குறாங்களா? கலைஞர் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர், உங்கள் மகள் மீது 2G கேஸ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திமுக பாதிக்கும் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அப்படி யாரும் கேட்குறதில்ல. ஆனால் அவங்களும் பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாங்க. ஒரு சில கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விஜய் போன்றவர்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறாங்க. விஜய் ஒண்டி கிடையாது, கடினமான கேள்வி ஒருத்தர் கேட்டுருவாருன்னா ஆட்சியிலையோ இல்லை எதிர்கட்சியிலையோ இல்லை முக்கியமாக இருக்காங்களே அவங்க பேட்டியை கொடுக்கறது கிடையாது. இவர் வந்தால் நம்மளை ஏடாகூடமாக கேட்பார் கேள்வி, அதனால் பேட்டியை கொடுக்கக்கூடாதுன்னு அது போய்ட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வியூஸ் போகணும், 50,000 1 லட்சம் வியூஸ் போனப்போ அவங்க தான் என்ன பண்ணுறதுனா போய்ட்டு ஹி உங்களுக்கு பிடிச்ச சட்டை என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன, ஆஹாஹா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் எப்போ போவீங்க அப்படின்னு காலைல வாக்கிங் போகிற மாதிரி பேட்டி. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் இப்படி முளைக்க முடியுது, எப்படி உங்களால் இப்படி கொள்ளையடிக்க முடியுதுன்னு கேட்கணும் கேள்வி. இவ்வளோ திருடியும் ஒன்றும் பத்தலையா, இன்னும் ஊழல்வாதி அமைச்சர்களாக தேடி சீட்டு கொடுக்குறீங்க, எப்படி உங்களால் கொடுக்க முடியுது இப்படி கேட்கறது கிடையாது. சமூக நீதியை பற்றி உங்களோட புரிதல் என்ன, இது தமிழகத்தினுடைய அந்த கலாச்சாரத்தோடு எப்படி இது ஒன்றி போகிறது, மத்திய அரசுக்கு எதிராக உங்களால் எப்படி இப்படி செயல்பட முடியுது, அது மாதிரி ரொம்ப கடினமான கேள்விகளாக கேட்டுட்டு இந்த பாட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் போட்டுட்டு, இது பத்திரிகை தர்மம் அல்ல. ஒரு கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இல்லை அங்கே ஒரு பாலியல் சீண்டல் இருக்குது, இல்லை ஒரு மாவட்டத்திலேருந்து வருதுன்னா ஒரு பத்திரிகைக்காரங்க அமைச்சரையோ இல்லை துறை ரீதியாக இருக்கிறவர்களையோ இல்லை முதலமைச்சரையோ இல்லை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்கள பார்த்து கேட்கணும் கேள்வி, உங்கள் கட்சியில் இது மாதிரி நடக்குது, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்கணும். அதுதான் நம்ம வேலை. கேட்கவே இல்லை. அட்வர்டோரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது என்னன்னா, நாங்கள் அரை பக்கம் விளம்பரம் தரேன், அரை பக்கம் நீங்களே பாராட்டி எழுதுங்க எங்களை. ஆல்ரெடி அந்த அரை பக்கமே பாராட்டி தான் இருக்குது, இன்னும் ஒரு அரை பக்கம் பாராட்டி எழுதணும். இந்த காலக்கூடமே நானுமே பண்ணியிருக்கிறேன். நான் எதுக்கு என்ன நானுமோ தூய்மைவாதி மாதிரி நான் எதுக்கு சொன்னோம், மேலே இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் என்ன பண்ணுவேன். இப்போ ஃபோர்ஸ்லலாம் காவல்துறையில் இருப்பாங்க, ஸ்டாரு பேட்ஜ் எல்லாம் இருக்கும், ஒயர்லெஸில் வாக்கி டாக்கியில் வரும் மெசேஜ், கண்ட்ரோல்லேருந்து சொல்கிறாங்க, டிசி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க, ஜேசி ஓவர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு
மனசை கல்லாகிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போய் பண்ணுவார்ல, அது மாதிரி தான். இது மாதிரி அவலங்கள் இருக்குது. பட் குறைந்தபட்சம் நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, நீங்கள் தப்பு செய்யும்போது அவங்க பெருசாக சொல்லும்போது அதை சரி செஞ்சிங்கன்னா ஆட்சியின் மீது கெட்ட பேர் வராது. நீங்கள் பத்திரிகை வாயை மூடுறதுனாலையும், அவங்களுக்கு விளம்பரத்தை நிப்பாட்டுறதுனாலையும், அவங்க டிவியை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு நீங்களே மண்ணள்ளி தலையில் போட்டுக்கிறீங்க. மணல் குவாரி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பத்திரிகாரம் போயிட்டான்னா என்ன பண்ணோம்? இப்போ 4 பேருக்கு தெரியுது நீ அப்படி மணல் குவாரி பண்ணி அந்த துட்டு எடுத்துன்னு தான் கட்சிக்கு கொடுக்க போகிறேன்னா அந்த பணமே வேணாம், வேற நல்ல தொழில் பண்ணுறீங்க, கட்சிக்கு நிதி கொடுக்குறீங்கன்னா ரைட்டு. இப்படி ஊரை கஷ்டப்படுத்தி ஆற்ற கொள்ளையடித்து அந்த காசை கொடுத்து எனக்கு அது ஓட்டு போயிடும்னா கட்சி நிறுத்த முடியாது. எந்த பணம் வேணும் எந்த பணம் வேணான்னு ஒரு தெளிவான முடிவு நோக்கி போகும். ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னா ஒன்றால் 500 கோடி பணம் வாங்கிட்டாங்க. யார்? டிஎம்கே. பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஜோஸ் மார்ட்டின் உள்ளே வந்து ஆமாம் குத்தம் வாங்கினாங்க. அவங்க ஏன் வாங்கினாங்க கேளுங்க, எதுக்கு வாங்கினாங்க பதில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களை சொல்கிறீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு? நான் ஐடி கட்டுறேன், நான் ரூல்ஸ் பிரகாரம் பண்ணியிருக்கிறேன்னு பேசுகிறாங்களே, அன்றைக்கி யோசிச்சுருக்கணும்ல. நம்மக்கிட்ட என்ன பணமாக இல்லை, இடம் இல்லையா, ஆள் இல்லையா, இல்லை கொள்கை இல்லையா, கோட்பாடு இல்லையா? அந்த 500 கோடி அன்றைக்கி வாங்கலைன்னா இப்போ விஜயும் அதை பண்ணுறாரு. அதிமுகவில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வரும் தானே பின்னாடி. அப்போ யார்கிட்ட பணம் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு இதில் தான் இங்கே தவறுகள் நடக்குது. அதனால் அந்த பெரிய பெரிய ஊடகம் ரொம்ப மோசமாக போச்சு. இப்போ பத்திரிகையாளர்லாம் முன்னாடினா ஒரு மெருகு இருக்கும் பத்திரிகையாளராக அப்படின்னு. இப்போலாம் போனால் அதான் அண்ணாமலை வேறு இருக்கிறார். அண்ணன் 200 ரூபாய் யூபி அப்படின்ட்டார். அதான் அவர் எவ்வளோ மோசமானவர் பாருங்கள். அவர் ஒண்டி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து கட்சிக்கு வரலாம். ஐபிஎஸ் அதிகாரின்னா என்ன அர்த்தம்? உங்களை நம்பி தானே அந்த நாட்டுக்கு பண்ணாங்க. நீங்கள் அரசியல் மூளை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருப்பீங்க? அப்போ உங்களுக்கு மூளையிலே உங்களுக்கு சிக்கல் இருந்திருக்கு தானே. சர்வீஸ் முடிஞ்சிட்டு கூட வரலாம், தப்பு கிடையாது, ஒவ்வொரு அளவுக்கு போகிறோம். சர்வீஸில் இருக்கும்போதே ராஜினாமா பண்ணிட்டு வரேன்னா அப்போ அந்த பதவி பத்தலை, பதவி சுகம் இன்னும் கேட்குது. இன்னும் மாநில தலைவர் பத்தலை, இன்னும் அமைச்சர் ஆக்கலை, மத்திய அமைச்சர் ஆக்கலை, இன்னும் ஐயா நல்லக்கண்ணி இறந்தார், பக்கத்துலேயே தான் கமலாலயம் ஆஃபீஸு, எதுக்கும் ஆசைப்படலை. அப்போது யார் அரசியல்வாதி, யார் குணாதிவாசி, யாருக்கு நல்ல குணம், யாருக்கு மக்கள் சேவையில் முன்னாடி அதெல்லாம் இருக்குது இல்லையா? அவர் தான் நம்மளை என்ன சொல்கிறாரு, 200 ரூபா வாங்கிக்கோங்கண்ணே, 300 ரூபா வாங்கிக்கோங்கண்ணே. சரி, நீங்கள் இப்போ போய் கேட்க வேண்டியது என்ன? பாராளுமன்ற பில்லு உண்மையிலே பெண்கள் மசோதா தான் அங்கே பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு சீட்டை குறைக்க நீங்கள் முயற்சி பண்ணலையா? இப்போ இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க. பெண்களுக்கு ஐயோ அநீதின்னு பாரதிய ஜனதா கட்சியில் உங்களால் எவ்வளோ நெருக்கடி அதிமுக, அதனால் நல்லா வருது அதிமுக கிராஃபு. உங்களால் அந்த கட்சிக்கு பின்னடைவு. உடனே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஐயா மணல் திருட்டை பற்றி பேசுகிறாங்க, ஐயா லாக்அப் டெத்தை பற்றி பேசுகிறாங்க, கஞ்சா போதையை பற்றி பேசுகிறாங்க. ஐயோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா, டீலிமிட்டேஷன். சரி, இப்போ மசோதா தோற்று போச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த அரசியல் தன்மை, அரசியல்வாதிகளோட நிலை இருக்குது பாருங்கள், அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் கடந்த காலத்தில் மேபி ஓட்டிங் பேட்டர்னில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் அவங்க கதைலாம் தெரியும், 5 வருஷம் நீ 5 வருஷம் அவங்க, 5 வருஷம் நீ 5 வருஷம் அவங்கன்னு மாற்றி போட்டாங்களான்னு தெரியல. நமக்கு முன்னாடி இருந்தவங்க மொத்தமாக 10 வருஷம் தூக்கி கையில் குத்தா நாட்டில் ஒன்றும் மிஞ்சாது, பில்டிங் கூட நிற்காது. அதையும் தனியாருக்கு ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. பெருக்கிற வேலை ரொம்ப சந்தோஷமான வேலையாது, குப்பை வாடுறது பெருக்கிற வேலை, அதை தனியாருக்கு கொடுக்குறாராம். ஏன் உங்கள் அமைச்சர் பதவியை தனியாருக்கு கொடுங்களேன், கொடுப்பீங்களா? இல்லை மேயரை தனியாருக்கு விட்டுருவீங்களா? இந்த மேயர் கவுன்சிலர்லாம் இது பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் கார்பரேட்டர்ஸ்னு ஒரு 200 பேரை போடுவோம், தனியாரே பார்த்துக்குவாங்க, பண்ணுவீங்களா? உங்களோட வியாபாரம், உங்களோட அரசியல், உங்களோட விஷயம்லாம் உங்ககிட்டே இருக்கணும். மக்கள் சம்மந்தப்பட்டு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் தனியாருக்கு கொடுக்கணும். என்ன இது ஏமாத்து வேலை? எங்கேருந்தோ வந்தாங்க கம்பெனி, கொரியாவிலேருந்து வராங்க, சப்பையாக இருக்கிறாங்க, அவங்க இங்கே ரூல்ஸு போடுறான். இங்கே இருக்கிறவங்க போயிட்டு சைனாலேயோ கொரியாலேயோ ரூல்ஸ் போட முடியுமா? நம்ம கம்யூனிஸ்ட் தொடர்கள் போராட்டம் பண்ணி கேட்குறாங்க, நான் எப்படி உங்களுக்கு உணர்த்திருக்கணும், அவங்களுக்கு வலிக்குது. காவல்துறையை வச்சு அவங்கள கைது செய்யுங்க. யாரை கூட்டணியில் இருந்தவங்க, இதெல்லாம் ஊடகம் பேசலை.
அப்போ கெட்ட பேர் வரதான் செய்யும். 4000 ரூபா கொடுத்தா பத்தலைன்னா 8000 கொடுங்க, 8000 கொடுத்து பத்தலைன்னா 12000 கொடுங்க, எல்லாம் தோற்று போங்க. இங்கே தான் போகுது அரசியல் கடைசி. இதில் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ எந்த அரசியல்வாதிகளுமே ஒரு அரசியல் கேள்விகள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ விஜய சொல்லுவாங்க பத்திரிகையாளரை சந்திக்கலன்னு, இது வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரு நல்ல அரசியல் பேட்டி கூட யாருமே பார்க்கல. விஜய் அரசியல்வாதியே கிடையாது. எதுக்கு சுற்றி வளைச்சி பேசணும்? அரசியல்வாதியே கிடையாது. ஒரு குத்து சண்டை வீரர்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட தெரியணும், அப்புறம் யாருன்னா குத்து விட்டா வாங்க தெரியணும், காலில் இருந்து ஓடணும், ஸ்கிப்பிங் பண்ணணும், தரதண்டால் எடுக்கணும், கோச்சுக்கிட்ட மரியாதையாக இருக்கணும். இவர் யார் கோச்சு? பொலிட்டிக்கல் மென்டர் யாருன்னா இருக்காங்களா அவருக்கு? நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் எடுத்துக்கோங்க, கலைஞர் எடுத்துக்கோங்க, அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்டார். எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்டார். ஜெயலலிதா எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் அவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்டார். ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கோங்க, அப்பா கிட்டேருந்து விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டார். அதாவது கட்சி தலைவர் கலைஞர்கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார்கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் மற்ற கட்சிக்காரங்களாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன ஏது, அப்பா எப்படி நடந்தார், தாத்தா எப்படி நடந்தார் பார்த்து குடும்பமாக பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்தில் வந்து கட்சின்னு தான் பார்க்கணும். திமுகவை கட்சி தலைவர் அதுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கும், எப்படி செயல்படணும் தெரிஞ்சுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஐயா நல்லக்கண் எப்படி இருந்தார், ஜி ராமகிருஷ்ணன் அவருனா அவருக்கு கீழே, பாலபாரதினா அவங்களுக்கு கீழே, அப்போது WRV இருந்தார் அவருக்கு கீழே. அப்போது ஒவ்வொரு தலைவரை பார்த்து இவர் யாரை பார்த்து அரசியல் கற்றுக்கிட்டார்? 4 படம் 5 படம் பின்னாடி வச்சுட்டா நீங்கள் தான் எங்கள் ஆயா வேலுநாச்சியாரோட வாரிசா? என்ன சொல்ல வரீங்க? அப்போது எல்லாமே வந்து அவர் என்ன நினைக்கிறேன்னா அரசியலில் ரொம்ப சுலபமாக மதிப்பிடுறாரு, மக்களை அதை விட மோசமாக மதிப்பிடுறாரு. போய் ஓட்டு கேட்கணும், ஓட்டு வாங்கணுன்ற அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு தலைவராக இருக்கார். ஐயா நீ காசு கொடுக்க வேணாம், நீ புதுசாக வர, அவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, காசு கொடுப்பாங்க, உங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் மாற்றோன்னு வரீங்க, நல்லது நினச்சி வரீங்க, வாங்க. இளைஞர்கள், இந்த நாட்டு மேலே நம்பிக்கை ஆசை இருக்கிற இளைஞர்கள் உங்களை நம்பி வராங்க. நீங்கள் குறைந்தபட்சம் யோகியமாக உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் தொண்டருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா விஜய் சார்? உங்கள் வேட்பாளர் நீங்கள் வந்து ஓட்டு கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் எவ்வளோ பேர் இருந்திருப்பான்? அவங்க ஆசையில் மண்ணள்ளி போடுறது யார்? இந்த முகத்துக்கு தான் ஓட்டுன்னீங்கல்ல, அந்த முகம் ஏன் 234 தொகுதி போல? அதுதான் எங்கள் கேள்வி. 1.5 கோடி ரூபா ஒரு பணமாங்க ஒரு நடிகருக்கு இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு கட்ட மாட்டேன்னு வழக்காடு பண்ணுறதுக்கு. மனைவி தானே, உங்கள் மக்கள் தானே, ஜீவனாம்சம் தானே பிரச்சனை. உங்களுக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லை, அவங்களுக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லை. அல்ப பணத்துக்கு தானே இப்போ 4 வருஷம் கேஸ் நடத்துறீங்க. இதுக்கு வந்து திமுக தான் காரணம்னு பேசிகிட்டு இருக்கு. எந்த பழியை யார் மேலே போடணுமோ அந்த பழியை தான் போடணும். கரூரில் நீங்கள் பண்ண தப்புக்கு கரூர் காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்க. நீங்கள் ஓடி வந்ததுக்கும் நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் யமதர்மராஜா மாதிரி நின்னதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம்னு அபாண்டமாக பேசுனீங்க சார். உங்கள் தப்பை உங்கள் சிலுவையை நீங்கள் தான் சார் சுமக்கணும். ஏன் மற்றவங்க மேலே ஏற்றி விட்றீங்க? அப்புறம் இப்படி திருப்பி பார்க்க வேண்டியது. அதிமுகவோட கூட்டணின்னு பேச வச்சு நல்லா போயிட்டு இருந்தது. 10 நாள் ஒரு வாரம் பஸ்ஸு அதிமுக பஸ்ஸும் பிரச்சாரம் கேன்சல். எடப்பாடி பழனிசாமியோட கிராஃப் வந்து உடையுதாங்க. திருப்பி மறுபடியும் போய் தெருவாக போய் அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு பாருங்க விஜய். அதுக்கப்புறம் நல்லா இருந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதில் போய் ஆளுகிட்ட பேசுங்க. ஏன் தைரியமாக வெளிப்படையாக டெல்லி போய் ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க. பேசியிருக்கலாம்ல, அவ்வளோ ஆசை இருக்குன்னா. இல்லை ராகுல் காந்தியை தான் கேட்குறேன். உண்மையிலே தாவாக்க இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு கூட்டணி வைக்க வேண்டியது என்ன தைரியமா? அப்போ திமுக இல்லைன்னா தோற்று போயிடும்ன்றது தெரியுது இல்லை? சரி தெரிஞ்சு கூட்டணி வச்சிட்டிங்களா? இப்போ வர வேண்டியது தானே 28 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் என்ன அரசியல் இது? ஒரு விஷயத்தில் பாராட்டணும், மோடி அவர்கள் தாயுள்ளத்தோட அதிமுகவோட அந்த தொண்டர்களோட கோரிக்கையை வந்து ஏற்றினாரா இல்லை அவங்களோட ஆசை அவருக்கே புரிஞ்சு தமிழகத்துக்கு நிறைய வாட்டி வரவே இல்லை. அவர் அதிமுகவுக்கு பண்ண ஒரே நல்லது அதுதான். அடிக்கடி வந்து ஹிந்தியில் பேசி கோவத்தை ஏற்றி விட்டு பண்ணாமல் எப்பா 27 20 தோக்கிற மாதிரி ஏதோ ஒன்று போக 2029 பார்த்துக்கலாம் என்னென்னு. அதாவதுங்க இந்த கர்ச்சீஃபை வச்சு இப்படி எடப்பாடி பழனிசாமி தொடச்சிட்டாராம். 3 நாள் விவாதம். எது இந்த கர்ச்சீஃபை வச்சு இப்படி தொச்சது 3 நாள் விவாதம். ஊழல், பாலியல் சீண்டல், கஞ்சா போதை பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தூய்மை பணியாளர் போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆசிரியர் செவிலியர் போராட்டம் பிரச்சனை இல்லை.
பட்டாசு வெடித்து எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க? பேசியிருப்பீங்களா? இல்லை செய்தியை பெருசாக்கியிருப்பீங்களா? இதுதான் பத்திரிகை தப்பாக போகுதுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் கொடநாடு கேஸை பேசுங்க, அமைச்சர் தங்கமணி என்ன பண்ணார் பேசுங்க, வேலுமணி போன பீரியடில் என்னென்ன இருந்தது வழக்கு பேசுங்க. ஏன் டிவிஎஸ்சி டைரக்டர் இன்னும் மாற்றலை? ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்க, பேசியிருக்கோம். நம்ம வேலை என்ன? அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ எல்லாம் கேள்வி கேட்டோம்ல, பேசினோம்ல, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்தீங்கல்ல, இன்றைக்கி எல்லாம் எங்கே போனீங்க? இதுதான் கேள்வி. இதனோட நோக்கம் என்ன? அதிமுக ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்கணும், பிஜேபி உள்ளே வரக்கூடாது, காங்கிரஸ் ஜெயிக்கணும், அது இல்லை. அரசியல் சுத்தமாக இருக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லது இருக்கும். அதாவது விலைவாசி பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. பிஜேபி சொல்லி தாங்க ஏற்றுனாங்க. அப்போ பிஜேபி வரட்டுமே, அதுக்கு அந்த கேள்வி வருது இல்லை? பிஜேபி சொல்கிறப்ப நீயும் கேட்குற, சொத்து வரி ஏன் ஏறிச்சு கேட்டால் பிஜேபி சொன்னாங்க ஏற்றணுன்றாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க, ஆனால் சொன்னால் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? ஏன் சொத்து வரி ஏறிச்சு? அதே எதிர்கட்சியாக இருக்கும்போது 10% எஸ்பி வெளிமணி ஏற்றுறன்னப்போ எதிர்த்து பேசினார் ஐயா ஸ்டாலின். நான் அதை கண்ணாடி சட்டமன்றத்தை வந்து நான் பார்க்குறேன் பத்திரிகையாளர். ஆனால் நீங்கள் வந்தவொன்னே 50 விழுக்காடு 100 விழுக்காடு ஏற்றுறீங்களே, இது என்ன? மாதம் கரண்ட் பில்லு கூட இருக்குதுன்னு நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் சைலண்ட்டாக 7% 5 வருஷம் ஏற்றிட்டீங்களே, அப்போதைக்கு பேச்சே இல்லையா? அதனால் வி ஹாவ் டு கால் ஸ்பேட் ஸ்பேட். பத்திரிகையாளர்களா ஆட்சியில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்டால் அது அந்த கட்சிக்கு நல்லது, கட்சி தப்பிக்கும். ஒரு வாட்டி தோற்றா அத்தை வாட்டி திருப்பி வரலாம். இப்படி நீங்கள் வந்து எதுவுமே கேட்காம என்ன வேணால் பண்ணலான்னா ஏதோ ஒரு கட்சி காலி ஆகிடும். எந்த கட்சி காலி ஆகுது, ஏன் காலி ஆகுது, எப்படி காலி ஆகுது தெரியாது. நிறைய கட்சிகள் காலியாகிருக்கு. ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது? எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டன்ற மாதிரி ஆயிடுச்சா? இதில் தாமரையில் வேற போய் நிற்கிறாராம் அவர் 5 தொகுதி. யாரெல்லாம் எதிர்த்து? அமைச்சரை எதிர்த்து, சக்கரபாணியை எதிர்த்து, ராணிப்பேட்டை காந்தியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்டிகே எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது அந்த கட்சி? மக்கள் பிரச்சனையை பேசாமல் முட்டு கொடுத்தீங்கன்னா கூட்டணிக்காக இதுதான் கிடைக்கும். அதிமுகவுக்கும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்கணும். வேறு உனக்கும் எனக்கும் கூட்டணி தான். நீ சொல்கிற எல்லாத்துக்கும் நான் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் பாஜகவோட கூட பிறந்த கட்சி கிடையாது. என் கட்சின்றது அதிமுகன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. உன்னை விட சீனியர் நான் அரசியலில். நீங்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இங்கே விதை போட்டோம், அந்த மாதிரி இருக்கணும். அதான் நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஆட்சி பிடித்த கட்சி அதிமுக. அந்த அந்த ஒரு கட்சின்னு வரும்போது விட்டு கொடுக்கூடாது. 5 சீட்டு தான் வாங்கியிருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் அண்ணா அறிவாலயம் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அந்த தனித்தன்மையை விட்டுட்டீங்க, அந்த சுயத்தை விட்டுட்டிங்கன்னா கட்சி போயிடும். இதில் நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஸ்டாலின்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வேங்க வெயில் இஷ்யூ இருக்குது, போதை மருந்து இஷ்யூ இருக்குது, ஸ்டெர்லைட் இஷ்யூ இருக்குது, தேர்தல் அறிக்கை இஷ்யூ இருக்குது, அதை கேட்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி குழப்பங்கள் இருக்குது, மாநில உரிமைகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இப்படி அவங்களுக்கு பிடித்தது என்ன, சட்டை என்ன, சட்னி என்னன்னு கேட்கறது உனி எப்படி போகும் சார்? உனி அரசியல்வாதிகள் பேட்டி அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்ற கேள்விகள் கேட்கறது, அந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி போயிருமா? இனி ஒரு பியூர் ஜேர்னலிசமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா? அதே கேள்வி தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்குறீங்க. இதுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து ஐயா ஜெயன்பழகன் இருந்தார், ப்ராப்பர் திமுக பிரீடு. எனக்கு இந்த ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜெயன்பழகன், சைதை கிட்டு, மா சுப்பிரமணியன், கோசி மணி, ஏன் இவங்க பேரெல்லாம் நான் எல்லாருமே திமுகக்காரங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ப்ராப்பர் டிஎம்கே பிரீட். அதாவது அந்த கட்சியில் போய் சேர்றது, அந்த கட்சியிலேருந்து வர்றது, இதெல்லாம் கிடையாது. நான் வந்து திமுக, ஆர்எஸ் பாரதி, டிகே இளங்கோவன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அதிமுகக்காரங்க, திமுகக்காரங்க. அதே இந்த சைடு எடுத்துக்க, அதிமுக வளர்மதி, ஜெயக்குமார், டி ஜெயக்குமார், வளர்மதி, டி ஜெயக்குமார், அப்புறமா அந்த லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா அவங்க பழைய நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அதிமுகலேயே ரொம்ப நாள் இருந்துட்டு. இதில் என்ன, ஏன் அதிமுகவில் இது மாதிரி வருதுன்னா, நிறைய பேர் இப்போ அதிமுகலேருந்து திமுக போயிட்டாங்க. அதனால தான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஜெயக்குமார் பேச்சு கூட ஒரு தடவை அடிப்பட்டு, ஜெயக்குமார் பேச்சும் ஒரு வாட்டி அடிபட்டுது. பட் ஆனால் இப்போ இன்னைக்கு கேட்டால் இல்லை, சிவி சண்முகம், ஜெயக்குமார் வேணால் எடுத்துருங்க, சிவி சண்முகத்தை வச்சுக்கோங்க. சிவி சண்முகம் பேச்சு அடிபட்டதில்ல. ஒரு காலத்தில் வைத்திலிங்கம் பேர் அப்படி இருந்தது, ப்ராப்பர் டிஎம் அதிமுக. இன்னைக்கு இல்லை. ஓபிஎஸ் இப்போ கட்சிக்காரப்பா, அம்ஜார் காலத்துப்பா, செங்கோட்டையன். இப்போ அதிமுகன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒண்டி தான் அந்த இடத்துல அங்கே இருக்கிறார். ப்ராப்பர் வளர்மதி, எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேரை ஒண்டி தான் தேடி எடுக்க முடியதா இருக்குது. அதிமுக வந்த சோதனை.
இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வெளிக்கட்சியிலேருந்து வராங்க, எல்லாரையும் சேர்த்துக்கும் உங்களோட சுயம் உங்களோட தன்மை என்பது மாறிடுது. தஞ்சாவூரில் கட்சி கில்லி மாதிரி இருக்குது திமுக. இப்போ ஒரத்தநாடு வைத்திலிங்கம் வந்து தான் ஒரத்தநாடு சீட்டு ஜெயிக்கணுமா? 6 மாதம் இறங்கி வேலை பார்த்தா ஜெயிக்க முடியாதா? அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி, உங்கள் சின்னத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊர் ஒன்றிய செயலாளர், உங்கள் ஊர் நகர செயலாளரை பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன? ஒரத்தநாடு வீக்காக இருக்குது, ரெட்டலை இல்லாத வைத்திலிங்கத்தை வீழ்த்த முடியாதா ஒரிஜினல் திமுக காரங்களால்? நினைக்கலையே. ஓபிஎஸ்க்கு ரெட்டலை இல்லை, அவர் வாழைப்பழத்தை பலாப்பழத்தில் நின்று தோத்தார். சரி, ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க போகிறாரு. ஏன் அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சின்ன கட்சிக்காரங்களை ரெடி பண்ணி எல்லாம் ஆளை ரெடி பண்ணி 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை புதுசாக திமுகவில் ஃபஸ்ட்டு தேர்தலில் ஒருத்தரை நிறுத்தி ஜெயிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் திமுகவோட கிராஃப்? யோசிக்கவே இல்லையே. பொழுதுக்கும் அந்த அதிகாரிகளை நம்பி அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா, இப்போ இது பிரச்சனையா? இதெல்லாம் முரணா? இந்த முரண் நடக்கும்போது என்னென்னா, ஒரு கம்பெனி ஒன்று வரும், சார் நாங்கள் வந்து ஐடியாஸ் கொடுப்போம், நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொக்கா போடணும், நீங்கள் வந்து எந்த கடையில் எப்படி டீ சாப்பிட்ணும், எங்கே சைக்கிள் ஓட்டணும், எங்கே வந்து நீங்கள் வந்து டாட்டா காட்டணும், எங்கே குழந்தை தூக்கி நீங்கள் கொஞ்சணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அரசியல்வாதிக்கு சொல்லிக் கொடுத்து வர்றதில்ல, தானாக வர்றது. வேணா அதெல்லாம் இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி டீம்ஸ்லாம் உள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வலிக்காத மாதிரி கேள்வியை நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்து பிஆர்ஓ இருப்பாங்க. பிஆர்ஓ வந்து எப்படின்னா, சீனியர் பிஆர்ஓ, அப்புறம் ஜாயின்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர்னு அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. ஏடி இருப்பாங்க, அடிஷனல் டைரக்டர். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசியல்வாதிகிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் சார், இன்டர்வியூ வேணும்னா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, போட்டி கொஞ்சம் பார்த்துக்கங்க, ரொம்ப ஏடாகூடமாக கேட்டுறாதீங்க. இவ்வளோதான், ஒரே ரிக்வெஸ்ட்டு தான். என்னது? ரொம்ப, ஏன்னா உட்காந்துருக்கிறது எழுத்துல அரசியல் ஆளுமை, அதை தாண்டி நம்ம பேட்டி கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் அவருக்கு தள்ளு விடும், திட்டு விடும். அதனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த பேட்டி என்பது ஒரு அழகான ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி, அதுக்கு பதில், அவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு நெருக்கடி அப்படின்ற மாதிரி போகும். இன்னைக்கு என்ன போகுதுன்னா, எல்லாமே கொஸ்டினை முன்னாடியே கொடுக்குறது, அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா புசு புசுன்னு அழகாக உட்காந்து ஏசியில், அப்புறம் ஒரு இது பில்லோ ஒன்று வச்சுக்குவாங்க, மடியில் பில்லோ வச்சுக்குவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட இளமை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். ஒரு சிலர் இளமை வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அரசியல்வாதி, யோசிச்சு பாருங்கள். அது அப்படியே ஓட்டினா என்ன ஆகும்? அது மாதிரி இது 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 கிடையாது. இது வந்து இந்த நீயா நானா பேட்டர்ன் கிட்டத்தட்ட. அது என்டர்டெயின்மெண்ட். அதை எடுத்துகிட்டு வந்து அரசியலில் கலக்கிட்டாங்க. அது ஒரு சிலர் பார்க்குறாங்க, அதனால் ஒரு சிலரோட வியூங்கள் மாறாது. ஒரு அரசியல்வாதிக்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து அந்த ஒரிஜினல் தன்மை. இப்போது இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏன் கிராஃப் ஏறிச்சு உங்களால் கணிக்க முடியுதா? உங்களால் ஒரு பத்திரிகையாளர் எதனா கணிக்க முடியுதா? நீங்கள் யோசிப்பாங்க. நான் வந்து ஒரு 2-3 இடம் போய் பார்த்தேன். ஏன் கிராஃப் ஏறிச்சுன்னா, தொண்டர்கள் நமக்கு உண்டான தலைமை இதுதான் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் ஒரு கட்சியை வந்து தூக்கும். தொண்டர்கள் வந்து எனக்கு உண்டான தலைவர் இவர் தான் இன்னைக்கு அந்த கட்சியில் நினைக்கிறாங்களோ அதுதான். மற்றபடி இந்த பேட்டி, நீங்கள் காலைல என்ன டிஃபன் சாப்பிடுவீங்கோ, என்ன கலர் சொக்கா போடுவீங்கோ, உங்களுக்கு பிடிச்ச படம் எது, உங்களுக்கு பிடிச்ச நடிகை எது, நடிகர் இதெல்லாம் ஒரு கட்சியை பலப்படுத்தாது. அது நடிகரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் நடிகர்கிட்ட போய் நீங்கள் என்ன வெளியுறவு கொள்கையை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னா, அது வெளியுறவு கொள்கையா அப்படின்வாங்க. எந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அரசியல் தன்மை. அதனால் இந்த தொண்டன், கொடி பிடிக்கும் தொண்டன் தான் ஒரு கட்சி தலைவரை வந்து தூக்கி பிடிப்பான். அது எப்படின்னா, ஒரு கிங்குக்கும் ஒரு சோல்ஜருக்கும் உள்ள பந்தம். என் ராஜாவை, என் கிங்கை வந்து நான் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சிப்பாயி. ஆனால் நான் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த ஓட்டு அப்படின்னு வரும்போது என் இடத்துல இருக்கிற செவரை கூட நான் விடமாட்டேன், ஒரு போத்தில் ஒரு ஓட்டை விடமாட்டேன் அப்படின்ற அந்த தொண்டனுங்களை இழந்துட்டு, அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த கான்ட்ராக்டரு, நிறுவனம், அந்த நிறுவனம், இந்த நிறுவனம், இவர் ஐடியா கொடுப்பாரு, அவர் ஐடியா கொடுப்பாருன்னா அதெல்லாம் வேலை ஆகும். அதுதான் இப்போ பிரச்சனை. இவ்வளோ இந்த ஏன் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சுனாலும் இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்கல்ல, இன்ஃப்ளூயன்சஸ். அதனால அந்த தன்மை என்பது மோசமாக போயிடுச்சு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை
அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.